ஒரு மழை நாளில் பசியுடன் தவித்துக் கொண்டிருந்த ஒரு காகம் திடீரென ஒரு இடத்தில் இறைச்சித் துண்டு ஒன்றைக் கண்டது. மகிழ்ச்சியால் அதை தன் அலகில் பிடித்துக்கொண்டு மழையில் வழுக்கும் மேகங்களுக்கு இடையே பறந்தது. அந்த காட்சியை பார்த்த பல காகங்கள், அடே, இந்த காகம் சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகிறதே, நாமும் அதை பிடிக்க வேண்டும் என்று எண்ணின. உடனே அவை அனைத்தும் சேர்ந்து அந்த காகத்தை பின்தொடர்ந்தன. தன் பின்னால் கூட்டம் வருவதைக் கண்ட முதல் காகம் பயந்தது. இவர்கள் அனைவரும் என்னை தாக்குவார்கள் என்று நினைத்தது. பதட்டத்தில் கீழே தரையை நோக்கி பறக்கத் தொடங்கியது. பறக்கும்போது அதன் அலகில் இருந்த இறைச்சித் துண்டு தவறி கீழே விழுந்தது. உடனே எல்லா காகங்களும் தரையில் இறங்கி இறைச்சியை தங்களுக்குள் பறிக்க முனைந்தன. ஒன்றை ஒன்று துரத்தியவாறு, கூச்சலிட்டவாறு, சண்டையிட்டவாறு குழப்பம் உண்டாக்கின. ஆனால் அவற்றில் யாருமே அந்த இறைச்சியை முழுமையாக பெறவில்லை. அந்த பகுதியில் வாழ்ந்த வயதான ஒரு தாத்தா இந்த காட்சியை கவனித்தார். அவர் அருகில் இருந்த குழந்தைகளை பார்த்து கூறினார், பேராசை தீமையை தரும். ஒன்றை பெற முயலும்போது சண்டையிடுவதால் எல்லாரும் இழப்பர். ஒத்துழைப்போம், பகிர்ந்துண்ணுவோம். அப்போதுதான் வாழ்க்கை இனிமையாகும். குழந்தைகள் தாத்தாவின் வார்த்தைகளை எண்ணி அந்த மழை நாளின் பாடத்தை மனதில் பதித்துக் கொண்டனர்.